ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சம்திங் அபவுட் ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நேற்று வரைக்கும் கீழே இருந்துச்சு, இன்றைக்கி தொட்டி மேலே மாற்றிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. செமையாக இருக்கும். இடம்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சு கொஞ்சம் அந்த நம்ம பேர்ட்ஸ் எடுத்ததெல்லாம் வெளியே வச்சாச்சு. இடத்த சும்மா பக்காவாக நார்லங்க அடிக்க வச்சாச்சு. பக்காவாக சும்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மேலே அப்படியே தொட்டி எல்லாம் அப்படியே செட் பண்ணியாச்சு. இங்கேனா இன்னும் தொட்டிலாம் நிறைய செட் பண்ண வேண்டியது இருக்குது. பயங்கர வேலை இருக்குங்கண்ணா. ஃபுல்லாக தொட்டியால் தான் எடுக்கணும். செமையாக இருக்கும். அப்படிலாம் பண்ணிங்கன்னா பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்புலாம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரானுக்கு தனியாக ஃபுட்டு இருக்குது. நான் வாங்காமல் விட்டுட்டேன் தெரியாமல். அது இப்போவும் என்னால் வாங்கலை. பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நம்ம நார்மல் ஃபுட்டு நம்மகிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய இருக்குது. இதில் நமக்கு ஃப்ளோரானுக்கு ஃபுட்டு செஞ்சு தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இப்போ மட்டும்தான். நான் ராத்திரி போல் தான் வீடியோ எடுக்க. வெளியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மட்டும்தான் எப்படி செய்ய போகிறோம்னு நாங்கள் இப்போ காட்டுறேன். இது வந்து நம்ம கொடுக்கலாங்க. எந்த ஒரு தப்புமே கிடையாது. இது வந்து நம்ம அப்படியே கொடுக்க பதிலாக ஒரு மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேஸ் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இருக்குது தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் டப்பாவில். வேறு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஊற வச்சு ஃபீட் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ, ஃப்ளோரான் ஃபுட்டு தானே தனியாக அது ஏதோ ஒரு பேரில் கடையில் கிடைக்குமே, அதனால் சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தெரில. அதேமாதிரி இந்த மோட்ரு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரிய மாட்டேங்குது சுத்தமாக. அதுவும் இல்லாமல் பயங்கர டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. இது விழுந்து எந்திக்கிறது. எதுக்கு விழுதுன்னே தெரிய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு வரேன். அப்போ மறுபடியும் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள், கரகரன்னு சவுண்டு கேட்கும் வாட்டர் வர முச்சில். கேட்குதா? இந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்குது. எதுக்குன்னே தெரில. ஃபுட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க போடுறதுக்கு. ஃபுட்டு தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அந்த ஃபுட்டை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ப்ரோ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியதான் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொண்டு வரணும் கைஸ். நிறைய சேஞ்சஸ்ஸு, அதாவது நம்ம நிறைய ஃபிஷ்ஷெலாம் நம்ம நிறைய வளர்க்க வேண்டியதுலாம் இருக்குது. அதெல்லாம் செய்ய வேணும். ரொம்ப ஆனால் தண்ணி மாற்றுறது தான் கஷ்டமாக இருக்குது. டேப்பில் இருந்து அங்கே தண்ணி அந்த இதுக்கு எடுத்து ஊற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ ஓகே, வளர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. வளர்த்து தானே ஆகணும். அதனால் இப்போ ஃபுல்லாக ஃபிஷ் தான் வளர்த்துட்ருக்கோம். கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி, எப்படினாலும் செட் ஆகிடும். இது ஊறின பிறகு ஃபுட்டு கொஞ்சம் ஊறிடுவோம். அதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். ஊறிடுச்சு கேஸ், நல்லா ஊறிடுச்சு. ஓகே, இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி எடுத்துருக்கோம். இதை நம்ம அப்படி நல்லா மேஷ் பண்ணிடுறோம். புரியுதா? இன்னொன்று சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்பன்ஸ்லாம் எந்த பொருளாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மேஷ் பண்ணணும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதனால் தண்ணி காய்ச்சிக்கலாம். இப்போவே பாதிக்கும் மேஷ் ஆகிருக்கும். அது பார்த்திங்கன்னா மேஷ் ஆன பிறகு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போதைக்கு வேணால் நல்லா மேஷ் பண்ண பிறகு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளோரான் சாப்பிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடில் முழுகிட்டான் கைஸ். ஒரு சைடில் முழுகிட்டான். இப்படி போடுறது இப்படி கொண்டு வரதுக்குள்ளே முழுகிட்டான். மறுபடியும் கொடுக்குறேன். நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேவா? அப்புறம் சாப்பிடல அப்படி எதுவும் சொல்லாதீங்க. பாருங்கள், புரியுதா? அதாவது நீங்கள் நினைக்கிங்க சாப்பிடல துப்புதுன்னு, அது கரெக்டாக உள்ளே இழுத்துக்கும். புரியுது அவங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு? எல்லா மீனுக்கும் செல்ஸ் வழியாக சாப்பாடு இந்த மாதிரி
அப்படி சொல்ல ஜூஸ் மாதிரி கொடுத்தா அப்படி ரிமூவ் ஆக தான் செய்யும். ஓகேவா, அது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபில்ட்ரு பார்த்துக்கிடுவோம் அந்த வேலையை, ரிமூவ் ஆகிற சாப்பாடை உடைக்கிற வேலையை. புரியுதா? சாப்பிடுவோம் தெரியுதா அப்படி? ஓகே கைஸ், சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொடுத்து பாருங்கள். ஏன்னா அன்னைக்கு இதான் கொடுக்க சொன்னாங்க, நான் அப்படியே உடச்சி என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தான். எனக்கு தெரில, யூடியூப்பில் போடுறது தான் பட்டா பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து இதெல்லாம் அப்படி மொத்தமாக போட்டக்கூடாது. தண்ணி கலங்கும். பட் உங்களோட ப்யூரிஃபை இருந்தால் நீங்கள் தாராளமாக போடலாம், ஒன்றுமே கிடையாது. வச்சு குட்டி குட்டியாக உடச்சி இந்த மாதிரி இந்த இருக்குல்ல, புரியுதா? இந்த குட்டி குட்டியாக நோட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நாளைக்கு காலையில் போட நம்ம தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன். சாப்பிட்லன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ஃபஸ்ட் வாட்டி போட முடிச்சல பயங்கரமாக சாப்பிட்டுச்சு, ட்ரையல் பார்க்க முடிச்சல. பட் இப்போ வந்து நீங்கள் பாக்கிங்க கரெக்டானதை சாப்பிட்ணும். சரி ரைட்டு விடுங்க, அதுக்கலாம். கையில் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அதுதான் விஷயம். ஆனால் கழுவுனா போயிடும். சோப் போட்டுலாம் கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வேணுன்னா மட்டும் சோப் போட்டு கிளம்பிக்கோங்க, நார்மல் கழுவுனாலே போயிடும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஒரு எத்தனை பேர் பார்க்கிங்க? நிறைய பேர் பார்க்கிங்க, பட் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிங்க. அதான் எங்கன்னு தெரில. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், பை பாய், டேக் கேர், பாய்.